இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும், இந்த இறுதி நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவர்கள் என்ற தலைப்பிலே வேதத்திலே உண்மையாய் வாழ்ந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் நாம் தியானித்தோம். மோசையை குறித்து தியானித்தோம். தாவீது ராஜா, பவுல், இன்னும் கூட ஆபிரகாம், தாவீது ராஜா, மோசே, இப்படி தானியேல், ஒவ்வொருவரை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் உண்மை உள்ளவர்கள், யார் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தரோ உண்மை உள்ளவர். எல்லாருக்கும் மேலாக நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நம்ம மனிதர்களை குறித்து பார்த்தோம். வேதத்தில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். அவர்கள் உண்மையாய் வாழ்ந்தார்கள். சாதாரண நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். மோசே, ஆபிரகாம், தாவீது, தானியேல், பவுல், இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். தாவீது கஷ்டத்தையும் உபத்திரவங்களையும் அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக கொடுத்த கடமையிலே, பணியிலே உண்மையாயிருந்து வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளின் இறுதியில், இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நாம் கர்த்தர் உண்மையுள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நாம் வணங்குகிற, நாம் துதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் இன்று விலக்கி காத்து கொள்ளுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவன், தீமையினின்று நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன், உண்மையுள்ள தேவன். என்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், என்றைக்கு அவர் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார், அன்றிலிருந்து ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அவர் உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு மனிதர்களை பார்க்கிற பொழுது பொய், பொரட்டு, ஏமாற்று, என்னெல்லாமோ உலகத்தில் நடக்குது. பொய், எங்கே பார்த்தாலும் பொய். யாருடைய வாயிலும் என்னது உண்மை கிடையாது. யாருடைய வாழ்க்கையும் உண்மையாக இல்லை. வெளியே நல்ல மனிதர்களைப் போல காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, அவர்களுடைய உள்ளான வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது உண்மையில்லாத தன்மையை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆபிரகாம், சாராளுடைய சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர்கள் குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை என்ன செய்வேன், உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கால தாமதம் ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அதே போல சாராளுக்கும் அங்கே வாக்கு கொடுக்கப்படுகிறது. குறித்த காலத்திலே நான் உன்னிடத்திற்கு வருவேன், நீ அப்பொழுது ஒரு குழந்தையை, நீ குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அங்கே அவளுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. சாராள் வயது முதிர்ந்தவள் ஆனாலும் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் அவள் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாள். விசுவாசம் உள்ளவளாய், வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்திலே அவள் உண்மையாயிருந்தாள். அதுபோல ஆபிரகாமும் அப்படித்தான். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும், சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள திரளான எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். வாக்கு தத்தத்தினாலே அவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவர், அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவன். இந்த வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அநேக வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். ஒருவேளை அது நிறைவேற நமக்கு தாமதமாகலாம். ஆனாலும் ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு தேவன் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அநேகர் வாயில பொய் வரும். நான் செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையை கொடுப்பாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா
நமக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடும். நிச்சயமாக அவங்க செய்வாங்க, அவங்க ரொம்ப உறுதியாக சொன்னாங்கன்னு சொல்லுவோம். நம்மளை போல எல்லாரிடத்துலையும் இந்த வாக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க அதை மறந்து போவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. நம்ம 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. அவர் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்லாத தேவன். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கூட ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார், ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்களும் கூட காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன், அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக அவர் என்ன செய்வார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சோதனை காலத்திலே அவர் நம்மை தப்புவிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சோதனை காலத்திலே அவர் நம்மை தப்புவிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் எவ்வளோ சோதனைக்குள்ளாக இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் என்ன உண்டு? சோதனை உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது அவருக்கும் வாழ்க்கையில் என்ன இருந்தது? சோதனை. பிசாசினால் அவரும் என்ன செய்தார்? சோதிக்கப்பட்டார். அதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? சோதனையை தாங்கக்கூடிய பலனை நமக்கு என்ன செய்வார்? தருவார். எல்லாருக்கும், மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சோதனை உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவர் சோதனையை அனுமதித்திருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசுவே சோதிக்கப்பட்டார். அதை தாங்க ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? பலன் கொடுப்பார். ஏன்னு சொல்லி சொன்னால் அவர் உண்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான ஒரு போக்கையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உண்டாக்குவார். சோதனைகள் நமக்கு நிரந்தரம் அல்ல, அதற்கு ஒரு போக்கு உண்டு. அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரு போக்கு உண்டு. கர்த்தர் ஒரு வழியை நமக்கு காட்டுவார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட வெளிப்படுத்தல் 3:10 நாம் வாசிக்கிறோம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உண்மையுள்ள தேவன். சோதனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, அது நம்மை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை அழிவுக்கும் சோதனை காலத்திலே நம்மை அழிந்து போகாதபடி அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் எங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுகிற தேவன். சோதனை காலத்திலே எங்களை தப்புவிக்கிற தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். அந்த நம்பிக்கைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் உங்கள் நீங்காத பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை